இன்றைக்கி கூடாஞ்சேரி பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்க ஹோட்டல் ஸ்ரீ பத்ம விலாஸ்க்கு வந்திருக்கோம். இது வந்து ஒரு பியூர் வெஜ் ஹோட்டல். இங்கே வந்து அவங்க சர்வ் பண்ணுற ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் அவ்வளோ டேஸ்டியாகவும் குவாலிட்டியாகவும் இருக்கும். நம்ம இங்கே வாங்கினது ஒரு வெஜ் மீல்ஸ், அதோட ரிவ்யூவை பார்க்கலாம். இந்த மீல்ஸோட குவான்டிட்டியும் அதிகமாக தான் கொடுத்துருந்தாங்க. ஃபஸ்ட்டு அவங்க கூட சக்கரை பொங்கல் வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்தோம். அதோட டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நல்லா நெய் போட்டு முந்திரிலாம் போட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டியாக பண்ணியிருந்தாங்க. அதுக்கடுத்து நம்ம சாம்பார் ஊற்றி ட்ரை பண்ணி பார்த்தோம். சாம்பாரோட டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. சாம்பாரில் முருங்கைக்காய், கத்திரிக்காயெலாம் போட்டு சாப்பிட்றதுக்கு டேஸ்டியாக இருந்துச்சு. அப்பளம் கூட வச்சு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் வேறு லெவலில் இருந்துச்சு. அவங்க கொடுத்துருந்த அந்த உருளைக்கிழங்கு வறுவல் கூட வச்சு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் இன்னும் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. சாம்பாரில் கொஞ்சம் நெய்யும் ஆட் பண்ணியிருந்தாங்க. சாம்பார் ஒரு மீடியம் ஸ்பைஸியாக சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்டியாக இருந்துச்சு. நம்ம சாம்பார் ட்ரை பண்ணி பார்த்தாச்சு. அதுக்கடுத்து நம்ம காரக்குழம்பு ஊற்றி ட்ரை பண்ணி பார்த்தோம். காரக்குழம்போட டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நல்ல டேஸ்டியாகவும் குவாலிட்டியாகவும் பண்ணியிருந்தாங்க. இந்த உருளைக்கிழங்கு வறுவலும் காரக்குழம்புக்கும் வச்சு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அதுக்கடுத்து நம்ம கீரை குழம்பு ஊற்றி ட்ரை பண்ணி பார்த்தோம். கீரையை நல்லா பருப்புலாம் போட்டு சாப்பிட்றதுக்கு டேஸ்டியாகவும் நல்லா ஹெல்த்தியாகவும் நமக்கு ஃபீல் ஆச்சு. இந்த கீரை குழம்பு சாப்பிடும்போது நல்ல டேஸ்டியாகவும் இருந்துச்சு. நல்ல குவாலிட்டியாகவும் பண்ணியிருந்தாங்க. கீரை வந்து நம்ம ஹெல்த்துக்கும் நல்லது, ஹைஜீனிக்கும் கூட. இந்த அப்பளம் கூட வச்சு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் வேறு லெவலில் இருந்துச்சு. அதுக்கடுத்து நம்ம ட்ரை பண்ணி பார்த்தது ரசத்தோட டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நல்லா கொத்தமல்லி, கருவேப்பிலை, மிளகுலாம் போட்டு அதோடய ஃப்ளேவர்ஸ்லாம் இறங்கி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இந்த அப்பளம் ரசம்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் வேறு லெவலில் இருந்துச்சு. அதுக்கடுத்து நம்ம மோர் ஊற்றி ட்ரை பண்ணி பார்த்தோம். அதோட டேஸ்ட்டும் சரி, குவாலிட்டியும் சரி அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக நம்ம கொடுத்த காசுக்கு 100% ஒர்த்தான அளவுக்கு ஃபுட்டு தான் அவங்க கொடுக்குறாங்க. இந்த லொக்கேஷனுக்கு யாராவது இந்த ஹோட்டலில் சாப்பிட்றீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ வெரி மச். பாய்.